Zoom in, please. Yeah, sure. I will zoom in. Don't worry. Yeah. Okay. So, yeah. And I mean, I will definitely post the sheet. In the sheet, like, some changes in a week or so, I'll post the sheet. So don't worry. Okay. So junior artists, VFX edavadhu irukka அந்த ஷாட்ல, stunts edavadhu irukka, and when I say stunt ஒரு சின்ன இன்புட், K13 ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஐ மீன் அகைன் சினிமா தெரிஞ்சவங்களுக்கு இது தெரியும், இல்லாதவங்களுக்கு புதுசாக சொல்கிறேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் அவர் சேர்லேருந்து அவர் அருள்நிதி அவர் சேர்லேருந்து விழுவார். அதுவே ஸ்டண்ட்டோடு தான் பண்ணணும் ஆக்சுவலாக. ஏன்னா ஐ மீன் பார்த்தா சிம்பிளாக தெரியும், பட் இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் ஆக்ட். பிகாஸ் அவர் கட்டப்பட்ட நிலையில் ரைட்டில் விழுவார். இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் பிகாஸ் நெக். ஓகே, நெக் கொஞ்சம் இதானாலும் ரிஸ்க். ஸோ அது நீங்கள் ஸ்டண்ட்டோட கோஆர்டினேட்டடாக தான் பண்ணணும். அந்த சீனில், அந்த ஷார்ட்டில் ஸ்டண்ட்டும் இருக்குது, சிஜியும் இருக்குது. ஏன் ஸ்டண்ட் இருக்குது? கேபிள் இருக்கும், ஒயர் இருக்கும். ஒயர் இருந்தால் ஒயர் ரிமூவ் பண்ணணும். ஓகே, இது ஜஸ்ட் ஒரு அடிஷ்னல் இன்புட்டாக நான் சொல்கிறேன். நீங்கள் ஸ்டண்ட்டுன்னா உடனே அந்த சண்டை இந்த மாதிரி விஷயத்த மட்டும் நீங்கள் நினச்சிக்க கூடாது. நிறைய இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ப்ரீ ப்ரொடக்ஷனில் உட்காந்து இதெல்லாம் நோட் பண்ணால் தான் தெரியும். அகெயின், டோன்ட் ஈவன் அஸ்யூம் தட் இல்லை அதெல்லாம் என்ன சார், ஒரு சின்ன அனுபவம் இருக்கவங்களே வந்து படம் எடுத்தவங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப மிகப்பெரிய விஷயத்த கூட அசால்ட்டாக மிஸ் பண்ணிடுவாங்க. ப்ரீ ப்ரொடக்ஷனில் ஷூட் போயிட்டு அதை யோசிக்காதனால ஷூட் கேன்சல் ஆகும், ஷூட்டு தள்ளி வைப்பாங்க, சீனை மாற்ற சொல்லுவாங்க, இவ்வளோ விஷயம் நடக்கும். ஓகே, ஸோ நெவர் அஸ்யூம். ஓகே, கோயிங் பேக் டு த ஷீட், ஸ்டண்ட்ஸ், எஸ்எஃப்எக்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ். இது மிகப்பெரிய முக்கியமான விஷயம். ஓகே, ப்ராப்பர்ட்டிஸ். மறுபடியும் ப்ராப்பர்ட்டிஸில் இங்கே ஒரு நவநீத்னு ஒருத்தர் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணார். செட் ப்ராப்பர்ட்டினா என்னன்னு சொல்லுங்கள், ப்ராப்பர்ட்டினா சொல்லுங்கள். பட் ஐ வாண்ட் தட் ஆஸ் அன் எக்ஸசைஸ். நீங்கள் பார்த்து கேள்விப்பட்டு இல்லை படித்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது செட் ப்ராப்பர்ட்டிக்கும் ஆர்ட் ப்ராப்பர்ட்டிக்கும். ஓகே, ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் இஸ் a list. தனியாக போடணும். நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸை ரெண்டாக பிரேக் பண்ணி லிஸ்ட் போட்டுக்கலாம். ஷூட் வெஹிக்கிள்னால் நம்ம ஷூட்டிங்க்கு போகிற வண்டி கிடையாது, படத்தில் யூஸ் பண்ணுற வெஹிக்கிள், ஷூட் வெஹிக்கிள்ஸ். ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, வாட் ஆர் தி ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டிஸ்? அது படத்துக்கு படம் மாறும். ஓகே, ஸ்பெசிஃபிக்கான சில விஷயங்களை வந்து ரேண்டமாக ஒரு ஃபோன் இருக்குன்னா அது பரவாயில்ல. மறுபடியும் ப்ராஜெக்ட் உங்களுடைய டைரக்டர், உங்கள் டைரக்டருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். இதெல்லாம் ரூல்ஸ் கிடையாது, பட் கேப்சர் பண்ணால் பெட்டர். ஃபார் எக்ஸாம்பிள், கதையில் வந்து எங்களுக்கு வந்து ஒரு கார்பெண்டர் வந்து ஒரு பையன் வந்து அவன் ஃபோன் யூஸ் பண்ணிட்டே இருப்பான். அந்த ஃபோன் இவர் எடுத்து பேசணும். அப்போ எங்களுக்கு அந்த ஃபோன் கண்டிப்பாக வேணும். என்னென்னா 2-3 நாள் தள்ளி அந்த ஷெடியூல் இருக்குது. அப்போ கண்டினியூட்டி ஃபோன் அது. ஸோ பர்சனல் ஃபோனை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட முடியாது. ரெண்டாவது வந்து அந்த ஃபோனில் கேமரா இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் நினச்சோம். அதாவது இந்த பேசிக்கான ஃபோனாக இருக்கணும்னு நாங்கள் நினச்சோம். ஸோ அதனால் அது ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி நாங்கள் போட்டிருக்கோம். ரொம்ப பெரிய படங்களுக்கே வந்து ஃபோனை பிளான் பண்ணவே மாட்டாங்க. பெரும்பாலும் ஒரு ஏடியோட ஃபோன் தான் யூஸ் பண்ண வைப்பாங்க. பல விஷயங்கள் ஃபோன் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ ஐம் கோயிங் ஆஃப் த ட்ராக். ஸோ ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டிஸ் ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சில விஷயங்களில் ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேப் கதையில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது உங்களோட ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி. அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டிக்கு. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு ஏடி, அதாவது படம் அனுபவம் இல்லாத ஏடிக்கு தெரியணும்னு நான் எதிர்பார்க்கல. ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி கேப்சர் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சால் போதும். ஏன்னா இதை ப்ரீ ப்ரொடக்ஷனில் உட்காந்து நம்ம வந்து ஒரு மேனேஜரோட, எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆளோடையோ கேட்டு, இல்லை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டிஓபியோடய பேசும்போது நமக்கு தெரிய வந்துடும் அதெல்லாம். ஓகே, ஸோ ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டிஸ் கேப்சர் பண்ணுறீங்க. பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒன்று இருக்குது, ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது, ஸ்பெஷல் மேக்கப்னு இருக்குது, காஸ்டியூம்ஸ் வந்து இங்கே நான் ஒரு கோடாக போட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த P1 அப்படின்னா வேற ஒரு இடத்துல ஒரு ஷீட் இருக்கும். P1னா யாருடைய காஸ்டியூம் அப்படின்றது இருக்கும். ஸோ காஸ்டியூம்ஸ் ஒர்க் பண்ணுறதுன்றது ஒரு தனி இன்ட்ரெஸ்டிங்கான மெத்தடாலஜி. எத்தனை சேஞ்ச் இருக்குன்னா பார்த்து ஒர்க் பண்ணோம். நம்ம இன்னைக்கு அந்த டீட்டெயிலுக்குள்ளே போகலை. பட் இதே ஷீட்டில் இது எல்லாத்தையும் கேப்சர் பண்ணுறோன்னு நான் சொல்ல வந்தேன் உங்களுக்கு. ஓகே, அதாவது திஸ் ஷீட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஜென்ரலாக ஒன் லைன் பிரேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ப்ளஸ் அதுவே ஸ்ட்ரிப் போர்டாக ஒர்க் ஆகுது. இதிலிருந்தே நீங்கள் பிரேக் டவுன் ஷீட்டை டெவலப் பண்ணலாம். ஓகே, நான் இன்னொரு வேர்ஷன் இருக்குது. அந்த ஷீட்டில்
இந்த ஷீட்டில் இருந்தே பக்கத்து ஷீட்டுக்கு போனீங்கன்னா பிரேக் டவுன் ஷீட் தன்னால் டெவலப் ஆயிரும். அதில் கொஞ்சம் வேறு ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கிறதுனால இப்போ நான் அதை காமிக்கல. இன்னொரு நாள் அதை நான் போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே, மேபி ஒரு செஷனாக பண்ண முடியாது, பட் ஐ போஸ்ட் யூ. ஸோ இந்த ஷீட்டை பண்ணிங்கன்னா அதெல்லாம் டெவலப் பண்ண முடியும், அந்த பிரேக் டவுன் ஷீட்லாம் ஜென்ரேட் பண்ண முடியும். கண்டிப்பாக இப்போ பார்த்துட்டு இருக்கிற யாராவது நல்லா எக்ஸல் தெரிஞ்சவங்க தான் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் இட். அதாவது இந்த பிரேக் டவுன் ஷீட்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, ஜஸ்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதுக்காக சொல்கிறேன். ஃபார் தட் மேட்டர் எனி ரிப்போர்ட். ஸோ இந்த ஷீட்டை நீங்கள் மறுபடியும் தனியாக காப்பி பேஸ்ட் கூட பண்ண வேண்டாம். ஓகே, காப்பி பேஸ்ட் கூட நீங்கள் பண்ண வேண்டாம். ஆட்டோமேட்டிக்காக இதுலேருந்து டேட்டா எடுத்து அதில் போட்டுக்க முடியும். ஓகே, பட் அதுக்கு இதில் நீங்கள் டேட்டா என்ட்ரி ஃபீட் பண்ணணும். ஃபைன். பட் எனிவே இந்த ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறது அதெல்லாம் விட்டுருங்க, நீங்கள் ரொம்ப ஃபேன்சி. பட் அட்லீஸ்ட் இதை நீங்கள் பண்ணீங்கன்னா ஷெட்யூலிங்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பேக்ரவுண்ட் காஸ்டியூம்ஸ் அண்ட் காமெண்ட்ஸ் அண்ட் ஆட் எனி திங் டு இட். ஓகே, ஸோ டோன்ட் வரி. இது இப்போ இதுக்குள்ளே என்னெல்லாம் டேட்டா இருக்குன்னு நீங்கள் இப்போ பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. யூனோ இந்த மாதிரி ஒரு ஷீட் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இதை வச்சு நீங்கள் ஏகப்பட்ட ரிப்போர்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம். இது ரொம்ப ஒரு பேசிக்காக எந்தெந்த டே எந்தெந்த இது வந்து பிவோட் டேபிள்னு ஒரு ரிப்போர்ட். அது எக்ஸல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். டே 14 எந்த லொக்கேஷனில் ஷூட் பண்ணுறோம், அன்னைக்கு என்ன கால் ஷீட், அந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட். ஏகப்பட்ட ரிப்போர்ட் இதில் எடுக்கலாம். அதுக்குள்ளே நான் போகல, ஏன்னா எக்ஸல்லே ஒரு பெரிய கடல் அது நம்ம சொல்லிக் கொடுக்கணும்னு ஆரம்பித்தா. த பாயிண்ட் இஸ், நீங்கள் இந்த எக்ஸல் ஷீட்டை யூஸ் பண்ண முடிந்தால், இதுக்கு மாதிரி ஒன்று கிரியேட் பண்ண முடிஞ்சால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷெட்யூல் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். I'll tell you how. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் டே 1 அப்படின்னு ஒன்று பிளான் பண்ணோம். ஓகே, சரி, I'll go to random டே 12. டே 12 வந்து ப்ரொடியூசர் கிவ்ஸ் டெட்லைன் டு மதி. ஓகே, வெரி இன்ட்ரெஸ்டிங் டேட்டா எதாச்சும் நான் பிக்கப் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து வைத்தியோ ஒரு அருள்நிதி சாரும் அந்த சீன் ஷூட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து அந்த படத்துலேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு செட்டப் இருக்குது. ஐ மீன் ஆக்சுவலாக இதை நாங்கள் கதையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே ஒரு ரூமை வந்து அப்படி கன்வெர்ட் பண்ணி தான் நாங்கள் இதை ஷூட் பண்ணோம். பட் இன் அ டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன், லெட்ஸ் சே இட்ஸ் அது தனி செட்டப் இல்லையா. ஸோ அதை நீங்கள் தனியாக ஒரு நாள் நீங்கள் இதை பிளான் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அண்ட் அருள்நிதி சார் ஒரு படத்தில் பெரும்பாலும் அவர் தான் இருந்தாலும் எல்லா நாளும் அவர் அவைலபிளாக இருப்பார். ஸோ இதை வந்து வைத்தியநாதன் சாரோட கம்பைன் பண்ணணும் இந்த ஷார்ட்டில் அப்படின்னா. ஸோ இது டே 12 இருக்குது. டே 12 ஒரிஜினலாக பிளான் பண்ணிவிடுவோம் நீங்கள். பட் திடீர்னு ஒரு நாள் இல்லை, டே 11 வந்து கொஞ்சம் லீனாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஓகே ஏதோ ஒரு சும்மா ரேண்டமாக எடுத்திருக்கேன், கீ சென்டரிங் கீ ஹோல் ஏதோ ஷார்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டே 11 கொஞ்சம் லீனாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்க, அன்றைக்கி அதை ரீஷெடியூல் பண்ணோன்னா all that you have to do is இங்கே போயிட்டு டே 11 எடுத்து டே 12 எடுத்து டே 11 டைப் பண்ணிங்கன்னா போதும். இப்போது நீங்கள் டே 11 நீங்கள் ஃபில்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த ப்ரொடியூசர் கிவ்ஸ் டெட்லைன் ஷார்ட்டும் அது சீனோ அதில் சேர்ந்துடும். அவ்வளோதான். நீங்கள் ஷெட்யூல் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை சம்டைம்ஸ் இதுக்குள்ளேயே ஏதோ ஷஃபில் பண்ணோன்னா ரைட் கிளிக் கட் இங்கே போங்க பேஸ்ட் பண்ணுங்க, அவ்வளோ. இவ்வளோதான். இதுதான் நான் அந்த காமிச்ச ஸ்ட்ரிப் புக்கோடைய மேனுவல் மெத்தட். ஸ்ட்ரிப் புக்கு பார்த்தீங்கன்னா இப்படி ஹாரிசான்டலாக இது வேர்ட்டிக்கலாக இது அப்படியே இப்படி இருந்தது பழைய காலத்து மெத்தட். அது வேறு ஏதோ மெத்தட். இது இப்போ நிறைய பேர் இப்படி ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸ்டுடியோ பைண்டர், மூவி மேஜிக் அந்த மாதிரி இதுலெல்லாம் பார்த்தீங்கன்னா இது தனியாக ஒரு ப்ரொடக்ஷன் மாடியூலே அதில் இருக்குது. நான் 2-3 ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வச்சுருக்கேன், நான் அதை காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணுறாங்க. இது எப்போ பண்ணுறாங்க அப்படின்னா ஷெட்யூலுக்கு உட்காரும்போது இது பண்ணுறாங்க. வாட் ஐ தாட் வாஸ், நம்ம பிரேக் டவுன் பண்ணும்பொழுதே இந்த மாதிரி ஒரு ஷீட்டை கிரியேட் பண்ணிட்டா நாளைக்கு நீங்கள் இதை வச்சு நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் ஷெட்யூல் பண்ணுறதுக்கு. ஐ ஷோ யூ ஸ்டுடியோ பைண்டரோடது காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து ஸ்டுடியோ பைண்டர் ஆட்டோமேட்டிக்காக பண்ணுது. ஐ மீன் சாரி, இது வந்து ஸ்டுடியோ பைண்டர்லேயே வேற ஒரு ரிப்போர்ட். See, இதெல்லாம் ப்ரொடக்ஷன் சாஃப்ட்வேர். why is it not zooming? ஓகே, ஆக்சுவல் சைஸ். யா, ஸோ இது ஏதோ ஒரு லொக்கேஷன் பேஸ்டு ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க பாருங்க, ஒரு கால் ஷீட் ஃபார்மேட். ஓகே, நெக்ஸ்ட் கால் ஷீட்டும் பார்த்துடலாம் டக்குன்னு. ஓகே, எனக்கு எனர்ஜி இருக்குது, நான் சொல்லிட்டு இருக்கேன். ஹோப் யூ ஆல்சோ ஹேவ். ஓகே, ஸோ ஐ ஷோ யூ another breakdown sheet. ஸோ இதுதான் ஸ்டுடியோ பைண்டருடைய அந்த ஷெட்யூலிங் இது. ஸோ அந்த சாஃப்ட்வேரில் எப்படின்னா நீங்கள் லிட்ரலி இதை அப்படி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணலாம். ஸோ டேப்பில் டச் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிங்கன்னா இப்படி கொண்டு போய் இங்கே வைக்கலாம். அதுக்கான ஒரு லெஸ் எக்ஸ்பென்சிவ் மெத்தட் தான் இந்த எக்ஸல் ஷீட். ஸ்டுடியோ பைண்டர் வசதி இருக்கிறவங்க I don't even know the cost of it. I'm just saying like it should cost something நினச்சி சொல்கிறேன் நான். ஸோ
இப்படி தான் இது பண்ணுறாங்க. இதனுடைய ஒரு எக்ஸ்டென்சிவ் வெர்ஷனாக தான் இந்த எக்ஸல் ஷீட். இது ஒரு மேனுவல் கம் ஆட்டோமேட்டிக் மெத்தட்னு வச்சுக்கோங்களேன். ஐ வாஸ் வெரி கம்ஃபர்டபுள் இன் யூஸிங் திஸ், வெரி வெரி கம்ஃபர்டபுள். எல்லாருமே இது கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணாங்க. இந்த ஷீட்டில் வேறு என்னென்ன இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் யூஸ் உங்களுக்கு. ஓகே, லெட்ஸ் சே இப்போ இந்த ப்ரொடியூசர் கிவ்ஸ் டெட்லைன்ற சீன் ஷூட் பண்ண போகிறீங்க. அப்போ டக்குன்னு ஒரு ஏடி, ஆக்டர்ஸை பார்த்துக்கிற ஒரு ஏடி கிட்ட வைத்திக்கு இந்த சீனோடைய ஸ்கிரிப்ட் அனுப்புங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா டக்குன்னு அவர் இந்த சீனுக்கு வந்து செல்டெக்ஸ் நம்பர் 53 டக்குன்னு போனார்னா பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் பண்ணாரா இல்லை பிடிஎஃப்ஓ செல்டெக்ஸ் வாட் எவர் ஃபைல் தட் ஹி ஓப்பன்ஸ் 53rd நம்பருக்கு நேராக போனால் அந்த சீன் எடுத்து அதை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வைத்திக்கு வாட்ஸ்அப் பண்ணாலே போகிறோம். ஸோ நான் சொல்கிறது ரொம்ப ஒரே ஒரு குட்டி எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஓகே, இன்ஃபேக்ட் நாங்கள் நிபுணரில் ஒர்க் பண்ணும்போது அவர் பிரசன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்டெக்ஸ் நம்பர் மட்டும் சொன்னாலே போதும், நான் செல்டெக்ஸ்லேருந்து எடுத்து படிச்சுக்கிறேன் பரத் அப்படிம்பார் அவர். ஸோ யூனோ அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒரு எக்ஸல் ஷீட்டை யூஸ் பண்ணிங்கன்னா. ஷீட் ஐம் சவுண்டிங் லைக் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் நோ ஐம் ட்ரைங் டு செல் திஸ் எக்ஸல் ஷீட். ஓகே, யா, பிகாஸ் இட் சேவ்ட் மை லைஃப் டியூரிங் நிபுணர் அண்ட் K13. அதனால் I got a little excited there. Fine, இஷ்டம் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா விடுங்க. ஓகே, ஸோ யா, ஸோ ஸ்டுடியோ பைண்டரில் இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் இருக்குது. ஸ்டுடியோ பைண்டர் சைட்டில் போனீங்கன்னா, நான் இந்த சாஃப்ட்வேரை வாங்கலை, ஸ்டுடியோ பைண்டர் சைட்டில் போனீங்கன்னா அவன் இந்த டெமோவில் இந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் வச்சுருக்கான். ஸோ யூ கேன் ஜஸ்ட் கோ அட் அண்ட் டேக் லுக் அட் இட். அதனுடைய டிஃப்ரெண்ட் வெர்ஷன் தான் இந்த எக்ஸல் ஷீட். ஓகே, ஸோ தட் இஸ் டன். லெட்ஸ் see what else I should be covering. Yeah. Okay, now time to look at me. Yes. Okay, so script lining பார்த்தோம், short listing and script breakdown பார்த்தோம், scheduling strip board வச்சு எப்படி schedule பண்ணுறது பார்த்தோம். So whatever the Excel sheet format that I had used, I showed you that. And then call sheet இருக்கு. Call sheet I'm not getting into it. You know, you just Google it, you will find a call sheet sample. You know, அது உள்ள பார்த்தீங்கன்னா இப்போ இது கிட்டத்தட்ட இந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம அதில் கவர் பண்ணிட்டோம். மேபி ஓகே, இவ்வளோ பண்ணிட்டோம், அதையும் பார்த்துடலாம். I don't want to regret later that I didn't show that. quickly எந்த அளவுக்கு அவங்க கவர் பண்ணுறாங்கன்றது ஐ காட் எக்ஸைட்டட். யூனோ, அது குவிக்லி கொஞ்ச நேரம் என்னை பார்க்காம இதை பாருங்கள். ஓகே, ஸோ ஐ வாஸ் இம்ப்ரெஸ்ட் வித் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சாம்பிளில் அது இல்லை, இருக்கா? ஓகே, ஸோ ஐ சா another சாம்பிள். அதில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் அது கீழே போடுறாங்க. ஓகே, நவ் டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்டு வித் பிரேக் டவுன் ஷீட் அண்ட் கால் ஷீட். கால் ஷீட்ன்றது நீங்கள் ஷூட் அன்னைக்கு காலையில் எல்லாருக்கும் சர்க்குலேட் பண்ண வேண்டியிருக்கும். எல்லாரும்னா எல்லா பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ஸ்க்கும், ப்ரொடக்ஷன் டீமில், ஆர்ட் டீமில், ஏடி டீமில், ப்ரொடியூசருக்கு எல்லாருக்கும் இது கொடுக்க வேண்டியிருக்கும். ஏன்னா அன்னைக்கான பைபிள் இதுதான், இதை தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. இதுதான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கோ டைரக்டர் பண்ணுவார். ஆர் ப்ராஜெக்ட் ஹெரார்கி படி கோ டைரக்டர் இல்லாத ப்ராஜெக்டில் அசோசியேட் டைரக்டர் தான் பண்ணுவார். ஓகே, ஸோ ரஃபாக இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவேகண்ட்டாக இருக்குது இந்த ஷீட். பட் இவ்வளோ பண்ணால் இட்ஸ் ரியலி குட். ஸோ சி, ப்ராஜெக்ட் டைட்டில், கால் டைம், அதாவது இப்போது 9 o'clock கால் ஷீட் டைம்னா, கால் டைம்னா 7 மணிக்கெலாம் போயிடும். இது சில பேருக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே தனியாக போட்டிருப்பாங்க, இங்கே தனியாக அந்த ஆக்டருக்கு மாறும். சம்டைம்ஸ் நீங்கள் வந்து ஒரு செட் ஆர்ட் டைரக்ஷன் டீமுக்கு தனியாக சொல்ல வேண்டியிருக்கும். யூனோ, ஸோ இது வந்து ஓவரால் கால் டைம். ப்ரொடக்ஷன் ஆஃபீஸோட நம்பர் இருக்குது. இது பார்க்க சில்லியாக இருக்கும், பட் ஷூட் ஃப்ளோரில் அனுபவம் இருக்கவங்களாம் தெரியும் இது எவ்வளோ முக்கியமான விஷயம்னு. அங்கே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன அப்கமிங் ஆக்டர் அங்கே வந்திருப்பார். இங்கே சொன்னால் நம்பவே மாட்டீங்க, அவர் ஒரு சீனில் நடிச்சிருப்பார். அந்த சீன் முடிஞ்சு அந்த என்டையர் யூனிட்டே அங்கேருந்து கிளம்பி போயிருக்கும். அவருக்கு யார்கிட்ட அடுத்து போகிறது, சம்பளம் கேட்கறது கூட தெரியாமல் இருக்கலாம் சம்டைம்ஸ். பட் இமேஜின், இந்த ஒரு கால் ஷீட்டில் நம்ம இதை போட்டிருந்தோம், இந்த கால் ஷீட் நம்ம அவருக்கு ஷேர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, சாஃப்ட் காப்பி ஆர் ஹார்ட் காப்பி டசன்ட் மேக் சென்ஸ். இந்த கரண்ட் வாட்ஸ்அப் பேஜில் வந்து நம்ம இதை ஒரு வாட்ஸ்அப்பை ஒரு பிடிஎஃப் ஃபைலாக அனுப்பிச்சி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அவர் அங்கேருந்து இந்த ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் கால் பண்ணி something he can contact, right? So I thought these are very very nice things. இந்த விஷயத்தில் வெள்ளக்காரன் தான். I don't know, maybe some இங்கே நம்ம ஊர்லேயும் யூஸ் பண்ணலாம், மேபி எனக்கு தெரியல. ஓகே, ஸோ கால் ஷீட், டேட், டே, ஷூட்டிங்,
எத்தனை மணிக்கு மீல் பிரேக், எப்போ ரேப், இவ்வளோ இருக்குது. வெதர் கூட போட்டிருக்காங்க பாருங்க. ஓகே, வெதர், சன்செட், சன்ரைஸ், so much of details. But see, I know a lot of people hate process because நான் என்னுடைய கார்பரேட் எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் நான் பார்த்துருக்கேன். ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொன்னால் இம்மீடியட்டாக அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இதெல்லாம் எங்களால் பண்ண முடியாது, இதெல்லாம் எவையா அடிப்பா அப்படின்னும். பட் இதெல்லாம் ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா மீதியெல்லாம் தன்னாலும் நடக்கும். ஓகே, செட் மெடிக் நம்பர் இதில் இருக்குது பாருங்கள். இன்னொரு ஷீட்டில் நான் ஹாஸ்பிட்டலே பார்த்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா செட், ஐ திங்க் அங்கே இதெல்லாம் ரூல்ஸ்னே நான் நினைக்கிறேன். இன் ஒன் ஆஃப் த வீடியோஸ் ஐ சா, கிளினிக் கூட போடக்கூடாதான், ஹாஸ்பிட்டல், ப்ராப்பர் ஹாஸ்பிட்டல் நம்பரே அங்கே இருக்கணுமா. ஒரு ஷீட்டில் நான் பார்த்தேன் வாக்கி சேனல்ஸ், என்ன சேனலில் என்ன டீம் இருக்கும் அதோட சேனல் நம்பர் கூட கால் ஷீட் எண்டில் போட்டிருந்தான். ஸோ அவ்வளோ டீட்டெயில்ஸ் கேப்சர் பண்ணுறாங்க. ஐ திங்க் இட் மேக்ஸ் சென்ஸ். ஓகே, ஸோ யா, இங்கே பாருங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நோட் இருக்கு. தட் வாட் எவர் அந்த லொக்கேஷனில் வீடியோ வில்லேஜ் இஸ் அ ஒர்க்கிங் ஏரியா, எசென்ஷியல் பர்சனல் ஒன்லி. ஸோ ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பாஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் இங்கே பார்த்தீங்கன்னா சீன் நம்பர், சீன் செட் அண்ட் சீன் டிஸ்கிரிப்ஷன், கேஸ்ட் யார் யார், கேஸ்ட்டுக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க, டே நைட், மறுபடியும் பேஜஸ், இங்கேயும் பேஜஸ் வருது பாருங்க. ஸோ ஆரம்பத்தில் அதை இக்னோர் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ வரைக்கும் வருத்தப்படுவீங்க. இங்கே பேஜ் இருக்கு, தனியாக ஒரு நோட்ஸ் இருக்கு. ஓகே, நவ் combine this with the Excel sheet I showed. Okay, this sheet. இப்போ இந்த ஷீட் பண்ணிருந்தீங்கன்னா மேனுவலா பண்ணாலும் இட்ஸ் a copy paste matter, இல்ல கொஞ்சம் மேக்ரோ கேக்ரோ தெரிஞ்சவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பண்ணணும்னா கூட இந்த ஷீட்டை நீங்க ஜஸ்ட் இந்த ஷீட்டை ஒரு பேசிக்கா இந்த பைபிள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா you can just generate it. Okay, so this is a call sheet. இது வந்து அன்னைக்கு வினோத் சொன்னாரு. ஜென்ரலாக இது எப்படி ஃபாலோ பண்ணுவாங்கன்னா, இது காலியான ஒரு எக்ஸல் ஷீட் பிரிண்ட் அவுட் இருக்கும். அந்த பிரிண்ட் அவுட்ல கையில் எழுதி கொடுப்பாங்க. கொஞ்சம் டெக் சேவியா இருக்கிறவங்க இதை பிளாங்க் ஷீட் எக்ஸல்ல வச்சிருப்பாங்க. ஷூட்டுக்கு முன்னாடி ஒரு ஏடி யாராவது ஒருத்தர் டைப் பண்ணி அதை பிரிண்ட் எடுத்து காலையில் கொடுப்பாரு. ஐ திங்க் நெக்ஸ்ட் டெக் சேவி மெத்தட் வில் பி ஆட்டோமேட்டிக்காக அது ஜென்ரேட் பண்ணுறதா இருக்கும். ஓகே, ஃபைன். கண்டென்ட் இதுதான். ஓகே, காஸ்ட் தனியாக இருக்குது பாருங்க. ஓகே, இதை வந்து நீங்கள் உங்கள் மேனேஜர் கிட்டவோ இல்லை ஆர்டிஸ்ட் மேனேஜர் கிட்டவோ ரெலவென்ட் டீம் கிட்ட கொடுப்பீங்க. மறுபடியும் பாருங்க, இங்கே டோட்டல் ஸ்கிரிப்ட் பேஜஸை கேப்சர் பண்ணுறாங்க. அன்னைக்கு எத்தனை பேஜ் ஷூட் பண்ணுவீங்க? இந்த கேள்வி தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். ஏன்னா நீங்கள் நல்லா படம் எடுக்கிறீங்கன்றது ரெண்டாவது ப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன்னு சொன்னதை எடுத்தியா, அந்த கேள்வி வந்துட்டே இருக்கும். உங்களுக்குமே நமக்குமே அது வேணும். மணிரத்னம் சாரே வந்து செக்கச்சி வந்த மாதிரி ஒரு மல்டி ஆன்சாம்பிள் காஸ்ட் படத்தை வந்து 40 நாளுக்குள்ள எடுத்தாருன்னு சொல்றாங்கன்னா நமக்கெல்லாம் அதை விட we need to take responsibility in finishing a picture on time. அதுக்கு தொடர்ந்து நம்மளை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அஃப்கோர்ஸ் எஸ், வி ஆர் வெரி கிரியேட்டிவ், கிரியேட்டிவா இருக்கணும் தான் வரும். ஆனா ஷூட் முடிகிற அன்னைக்கு ஈவினிங் அன்னைக்கு நம்ம எடுக்க நினைச்சதை நினைச்சோமான்றது மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு இந்த ப்ராசஸ் எல்லாம் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஓகே, ஸோ காஸ்ட் லிஸ்ட் இருக்கு, அதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டேட்டா இருக்கு. மறுபடியும் இந்த ஷீட்டை கூகுள் பண்ணி நீங்க பாருங்க. ஐ திங்க் இந்த ஷீட் வந்து இதுவும் நான் செட் ஹீரோல இருந்தா எடுத்தேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும். ஸோ ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தனியாக வைக்கிறாங்க, கேமரா, ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட், சவுண்டு, அனிமல்ஸ்னா ஒரு பிரேக் டவுன் ஷீட்ல அனிமல் கேப்சர் பண்ணா, இங்கே அனிமல் கேப்சர் பண்ணா என்ன விஷயம்னு யூஸ்ன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்க பிரேக் டவுன் பண்ணும்போது அந்த பிரேக் டவுன் ஷீட்ல அனிமல்னு கேப்சர் பண்றீங்க, ஆர் இந்த எக்ஸல் ஷீட்ல அனிமல்னு கேப்சர் பண்ணீங்கன்னா, சினிமா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்க சொல்றேன், அனிமல் பெர்மிஷன் ஒன்று வாங்கணும். ஐ திங்க் அது இன்னைக்கு இன்னுமே காம்ப்ளிகேட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இட்ஸ் ரீலோகேட்டட் டு ஹரியானா ஆர் சம் கிரேசி ஷிட் லைக் தட். ஸோ பிரேக் டவுன் ஷீட்ல அனிமல் இருந்தா அந்த ரெஸ்பான்சிபிள் ஏடி வந்து அந்த ஃபாலோ பண்ணணும். மேனேஜரோட, ப்ரொடக்ஷன் மேனேஜரோடவோ எக்ஸிக்யூட்டிவோடவோ அதுக்கான பெர்மிஷன் லெட்டருக்கு ஃபாலோ பண்ணணும். அங்கே ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா, கால் ஷீட் அன்னைக்கு இந்த அனிமல்னு போட்டிருந்தீங்கன்னா, சார் அந்த பெர்மிஷன் லெட்டர் வந்துச்சா அப்படின்றத நீங்கள் இங்கே ஃபாலோ பண்ணணும். சில பேர் ஷூட்டுக்கு முன்னாடியே வாங்கி வைப்பாங்க, சில பேர் ஷூட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வாங்குவாங்க. பட் அதில் நிறைய டவுன் சைடு இருக்கு. பட் வாட் எவர் இட் இஸ், எவ்வளோ ப்ரிப்பேர்டாக இருக்கீங்களோ அவ்வளோ நல்லது. ஸோ பிரேக் டவுன் ஷீட் டு ஷெட்யூலிங் டு கால் ஷீட், இது எல்லாமே லிங்க்ட். இது எல்லா டேட்டாவும் இந்த இடத்துல கேப்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்போ என்ன ஃபார்மேட்ல கேட்டாலும் உங்களுக்கு அந்த டேட்டா கிடைச்சிடும். தட்ஸ் த பாயிண்ட். ஓகே, அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங்லி லுக் வாட் தே ஆர் டூயிங். இன்னைக்கு கொடுக்குற கால் ஷீட்லயே நெக்ஸ்ட் டேக்கான கால் ஷீட்டை ஃபில் பண்ணிடுறாங்க. தட் இஸ், ஐ லவ் திஸ் ஆக்சுவலி. இங்கேயும் 2-3 ப்ரொடக்ஷன் ஹவுசஸ்ல 2-3 மேனேஜர்ஸ் ஃபாலோ பண்றாங்க. சில இடங்கள் எப்படின்னா அன்னைக்கு ஷூட் முடியும், எண்ட் ஆஃப் டே தான் தருவாங்க. See, this is only tentative, right? You can change that. End of day, for example,
இந்த 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 2 லைனில் ஒன்று தான் ஷூட் பண்ண முடிஞ்சதுன்னா இதை தூக்கி அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணிக்க போகிறாங்க. ஃபைன். பட் இதை வந்து ஒரு ஆக்டரோ இல்லை யாராக இருந்தாலும் அவங்களே இதை பார்த்தா புரிஞ்சுப்பாங்க இல்லையா? ஓகே, இங்கே இந்த 4 ஐட்டம் இருக்குது, இங்கே இந்த 2 ஐட்டம் இருக்குது. எண்ட் ஆஃப் டே இதை மறுபடியும் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, நாளைக்கு இந்த 4 ஐட்டம் இருக்குது, இந்த ஒரு ஐட்டம் இதோட சேர்ந்துடும், ஆர் அந்த ஒரு ஐட்டம் இதோட சேர்ந்துடும், இதுலேருந்து 2 ஐட்டம் போயிடும். சம் சென்ஸ் இருக்கும்ல, நெக்ஸ்ட் டே என்ன நடக்க போகுது, இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏடின்னு ஒருத்தர் சைன் பண்ணி அப்ரூவ் பண்ணுறாரு. நம்ம ஊர் ஸ்டாண்டர்டுக்கு இவரை கோட் டைரக்டர்னு சொல்லலாம். சின்ன சைஸ் ப்ராஜெக்டாக இருந்தால் அசோசியேட் டைரக்டரே அது இந்த வேலையை பார்ப்பார். ஓகே, நான் அசோசியேட் டைரக்டர்ன்ற கிரெடிட்லேருந்து தான் இந்த வேலையை நான் பார்த்தேன். ஸோ அவங்க சைன் பண்ணி அப்ரூவ் பண்ணுவாங்க. அண்ட் ப்ரொடியூசர், ஸோ ப்ரொடியூசர் ரெப்ரசென்ட் பண்ணி ப்ரொடக்ஷன் மேனேஜர் யாராவது சைன் பண்ணுவாங்க, இல்லை ப்ரொடியூசரே சைன் பண்ணணும். இது சைன் பண்ணாதான் யார் ஒன்றும் தவறு நடந்தா அடுத்த நாள் ஒரு கேள்வி கேட்க முடியும். ஓகே, ஸோ okay, I'll go to the very beginning of the session. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஏடி இஸ் a very interesting job. இந்த ஃபர்ஸ்ட் ஏடி ஜாப் நீங்கள் பண்ணீங்கன்னா டைரக்டர் ஆகலாம், அது தனி டாபிக். பட் நீங்கள் டைரக்டர் ஆகணுன்ற அவசியமே இல்லாமல் இந்த வேலை மட்டுமே உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஏடியா மட்டுமே ஒர்க் பண்ணலாம். இண்டஸ்ட்ரி இன்னும் அதை அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கல. ஓகே, இது கொஞ்சம் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா நான் ஃபீல் பண்ணி பேசுறது உங்களுக்கு புரியும். ஸோ லுக் அட் மீ. ஓகே, யா. ஸோ இண்டஸ்ட்ரியில் வந்து இங்கே வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஏடின்றது அவ்வளோ பேட்டர்னைசிங்காக இல்லை. ஐ திங்க் இட் ஷுட் பிகம் லைக் நான் ஒரு ப்ரொடியூசரோட பேசிட்டு இருக்கும்போது என்னால ஹி ஆல்சோ ஃபெல்ட் த சேம். இந்த ப்ரீடு கிரியேட் பண்ணணும், இதெல்லாம் தெரிஞ்சு ஏடியிங் மட்டும் பண்ணக்கூடிய. ஏன்னா ஏடியிங் இஸ் ஆக்சுவலி நாட் அ கிரியேட்டிவ் ஜாப். ஐ மீன் ராங் சென்ஸில் எடுத்துக்கூடாது. எந்த வேலை செஞ்சாலும் கிரியேட்டிவாக செய்யணும், தட் இஸ் தேர். அந்த டாப்பிக்கில் நம்ம போகல. பட் எப்போவுமே இந்த சீன் சொல்கிறது, நான் கதை இலாக்கால நான் ஏடிஸை ரெக்ரூட் இன்டர்வியூ பண்ணும்போது எல்லாரும் பொதுவாக சொன்ன மேஜரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எங்களுக்கு வந்து ஸ்டோரி டிஸ்கஷனில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சார், அதுக்குள்ளே போதும் சார். இஃப் யூ டேக் மீ, ஐ ஒர்க் இன் லைக் ஐ டிரெக்டட் அ ஸ்மால் சைஸ் ப்ராஜெக்ட். ஸோ என் கதையை ஆல்ரெடி முக்கியமான ஒரு கிட்டத்தட்ட 20-30 பேரோட தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். I did not want a separate discussion with the assistant director team. இது என்ன மாதிரி நிறைய டைரக்டர்ஸ் ஃபீல் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் வி பர்சனலி ஓன் இட். ஆல்ரெடி ஒரு 30 பேரோட அந்த கதையை பண்ணிட்டு இருக்கோம். லேட்டர் ஒரு ஸ்டேஜில் ஒரு ஏடி ஒரு விஷயம் சொன்னால் கண்டிப்பாக அதை எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வேற விஷயம். பட் அது பிரைமரி டாஸ்க் கிடையாது. வாட் ஐ நீட் இஸ் ஐ நீட் சப்போர்ட் அண்ட் எக்ஸிக்யூஷன். when I say I, directors like me, I need support in execution. அதுக்கு இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா நம்ம பேசுகிற பல விஷயங்களை அட்ரஸ் பண்ண முடியணும்னு நான் நம்புகிறேன். அதாவது சேலரி, பெட்டர் ரெஸ்பெக்ட் அண்ட் ஆல் தட். ஏன்னா நீங்கள் உள்ளே வந்து கற்றுக்கிட்டு அப்படின்றது வேற விஷயம். ரெண்டாவது டிசப்பாயின்மெண்ட். இந்த டைரக்ஷன் டீம் வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்காது. இந்த வேலை தான் நீங்கள் செய்ய போறீங்கன்னு தெரிஞ்சு இந்த வேலை தான் நான் கீழே சொல்லலை, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜாப். ஐ என்ஜாய்டு டூயிங் திஸ் ஜாப் when I was ADing. Even as a director, probably my focus was little on this also than getting creative. அது பண்ணக்கூடாது, தப்பு. நான் அடுத்த படத்துக்கு நான் பண்ண மாட்டேன். கம்ப்ளீட்டாக யாராவது ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு I will not even focus on the execution of it. In terms of I'll own the execution but not really get my hands dirty into it. So it's a very prestigious job. இப்போ நான் சொன்ன அத்தனையும் very prestigious job, but you should get trained yourself. உங்களை நீங்கள் ட்ரெயின் பண்ணி அதில் வந்தீங்க அப்படின்னா I think the working condition of the AD say konjam, I think it will improve. I'll quickly go through what are the other reports that I wanted to not really. I mean, இதெல்லாம் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். ஒரு ஏடியா என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிடுறேன். ஓகே, ஸ்கிரிப்ட் லைனிங் தெரிஞ்சுக்கோங்க, ஷார்ட் லிஸ்டிங் தெரிஞ்சுக்கோங்க. ஷார்ட் டிவிஷன் ஏடி பண்ண மாட்டீங்க ஒரு டீசென்ட் சைஸ் ப்ராஜெக்ட்ல. ஆப்வியஸ்லி அது வந்து டிஓபியும் டைரக்டரும் பண்ணுவாங்க. அதாவது என்ன ஷார்ட் பண்ணோன்றது. பட் அவர் சொல்ல உங்களுக்கு எழுத தெரியணும்ல, அப்போ ஒரு ஷார்ட் லிஸ்டிங் பண்ண அந்த ரிப்போர்ட் கிரியேட் பண்ண தெரியணும் இல்லையா? ஸோ ஷார்ட் லிஸ்டிங் கற்றுக்கோங்க. ஓகே, ஸோ ஷார்ட் லிஸ்டிங் கற்றுக்கோங்க. கால் ஷீட் ஃபார்மேட் பார்த்துக்கிட்டீங்க. ஷெட்யூலிங் கற்றுக்கோங்க. ஷெட்யூலிங்னா எப்போ எப்படி ஷெட்யூல் பண்ணுற ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன் கொஞ்சம் அனுபவத்திலையும் மெச்சூரிட்டிலையும் வரணும். ஆனால் அவங்க சொல்ல அவங்க பண்ண அந்த ஷீட்டை ஹேண்டில் பண்ண தெரியணும்ல. ஸோ அதுக்கு அந்த ஸ்ட்ரிப் போர்ட் கான்செப்டை கற்றுக்கோங்க. இன்னும் நிறைய ரிப்போர்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் நான் சொல்லித்தரணும்னு நான் நினைக்கல. ஏன்னா அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே புரிஞ்சிடும். இந்த விஷயங்கள் தான் கொஞ்சம் இண்டஸ்ட்ரியில் கவர் பண்ணாமல் இருந்த மாதிரி எனக்கு பட்டுச்சு. பட் இப்போ சொல்ல போகிற ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இண்டஸ்ட்ரியில் ஆல்ரெடி இருக்குது. பட் ஐ வாண்ட் யூ டு நோ இட்.
ஏகப்பட்ட ஏடிஸ்க்கு உள்ள வரும்போது தெரியறதே கிடையாது. பட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நான் ரஃபா பார்த்ததை சொல்றேன். இன்னும் எத்தனை ரிப்போர்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, எடிட் ரிப்போர்ட்னு ஒன்று இருக்கு, கண்டினியூட்டி ரிப்போர்ட்னு ஒன்று இருக்கு. ஓகே, ஸ்லோவா சொல்றேன், சாரி. எடிட் ரிப்போர்ட்னு ஒன்று இருக்கு, கண்டினியூட்டி ரிப்போர்ட்னு ஒன்று இருக்கு, ப்ராஜெக்ட் ப்ராசஸ் ரிப்போர்ட் ஒன்று இருக்கு, ரெக்கி ரிப்போர்ட், லொகேஷன் ரெக்கி ரிப்போர்ட்னு இருக்கு. ஸோ எல்லா என்னென்ன ரிப்போர்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் படிச்சுக்கோங்க. ஓகே, ஒரு ஐடியா வரவங்க. ஓகே, அண்ட் தென் நான் ஒரு இது சம்மந்தமாக ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் வீல. அதில் சில பேர் வந்து இன்பாக்ஸ்லேயும் இதையும் சொல்லியிருந்தாங்க, இதெல்லாம் தெரிஞ்சால் நல்லது அப்படின்னு சொன்னாங்க. லுக் போர்டு அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ திங்க் லுக் போர்டு இஸ் அ லுக் ஆஃப் தி லெட்ஸே, அதில் ஒரு காஸ்டியூம் சம்மந்தமாக, ப்ரொடக்ஷன் டிசைன் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் அது. அந்த த்ரெட்லேயே 2 பேர் டிஸ்கஸ் பண்ணாங்க. இட் வாஸ் வெரி இன்சைட்ஃபுல். என்னன்னா, இது வந்து ஒரு ப்ரொடக்ஷன் டிசைனரோ அவங்க பண்ணக்கூடிய வேலை தானே அப்படின்னு சொன்னால் உண்மைதான். ஆனால் அதுக்கு ரெஃபரன்ஸ் ஒர்க் பண்ணுறது வந்து டைரக்ஷன் டீம் தானே ஒர்க் பண்ணோம். அப்போ அந்த லுக் போர்டு எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கலாம். ஓகே, ஸோ லுக் போர்டுன்ற ஒரு விஷயம் அன்னைக்கு ஐ திங்க் சூர்யா யாரோ சொன்னாங்க, மறுபடியும் எனக்கு ஞாபகம் இல்லை, சூர்யா வினோத் சொன்னாங்களான்னு. சீன் நரேஷன், தட்ஸ் அ வெரி வேலிட் அண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, ஸோ திடீர்னு டைரக்டர் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, டைரக்டர் போய் ஆக்டர் கிட்ட நரேட் பண்ணணும்னு இருக்கும். சாரி, ஜஸ்ட் கிவ் மீ a second. யா, ஆக்டர் வந்து டைரக்டர் வந்து ஆக்டர் கிட்ட போய் அந்த பர்டிகுலர் சீனோ அந்த டைலாகோ நரேட் பண்ணணும்னு இருக்கும். கொஞ்சம் பெரிய ப்ராஜெக்ட்ல மெயின் ஆக்டர்ஸ் கிட்ட டைரக்டர் சொல்லுவாரு, அதுவே கோ டைரக்டர் சொல்லுவாங்க. சடன்லி கோ டைரக்டர் அவைலபிளா இல்லை. நேத்தி வந்து சாய் வித் சித்ரா சார் அந்த எபிசோட் பார்க்கும்போது சுரேஷ் கிருஷ்ணா சார் டைரக்டர் ஆன விதத்தை சொல்றாரு, ரேண்டமா ஆன விதத்தை சொல்றாரு. எக்ஸாக்ட்லி ஒரு ஏடி இல்லை, அவரை சீன் சொல்லும்போது தான் அவரோட ஃபர்ஸ்ட் சினிமா அனுபவமாகவே அவர் சொல்றாரு. which I found very coincidentally related to whatever I was supposed to say today. ஸோ திடீர்னு உங்களை சீன் சொல்ல சொன்னா அப்போ உங்களுக்கு நரேட் பண்ண தெரியணும். நீங்க ஏடி அப்படின்னா அப்படி இருந்தாலும் உங்களுக்கு சீன் நரேட் பண்ண தெரியணும். சீன் எப்போ உங்களால் கான்ஃபிடென்ட்டா நரேட் பண்ண முடியும்? நீங்க இந்த பிரேக் டவுன் எல்லாம் ஒழுங்கா பண்ணியிருந்தால். சரி, உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி பிரேக் டவுன் வரலன்னா கூட அந்த பிரேக் டவுன் எல்லாம் உட்காந்து நீங்க சும்மா ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ்ல இருக்கும்போது நீங்க சும்மா உட்காந்து இருக்கும்போது மொத்தத்தையும் படிச்சிருந்தீங்கன்னா, சீனை படிச்சா போதுமே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தப்பு, யூ ஆர் மிஸ்டேக்கன். சீனை படிச்சுட்டு அதுக்குள்ள என்னெல்லாம் வருது, ஏன்னா ஒரு டைரக்டர் என்ன மனசுல வச்சு எழுதுறாருன்றது நீங்க எவ்வளோ பேஜ்ல படிச்சாலும் அவரோட எவ்வளோ நரேஷன்ல உட்கார்ந்தாலும் அது இறங்கவே இறங்காது. ஓகே, நீங்களா படிக்கிறது, அவருடைய நரேஷன்ஸ்ல உட்கார்றது, டைரக்டரோட நரேஷன்ஸ்ல உட்கார்றது, பிளஸ் இந்த டேட்டாஸ் எடுத்தீங்க இல்லையா, இதெல்லாம் எடுத்தாதான் ஒரு பிக்சர் வரும். அதுவே ஷூட் பண்ற வரைக்கும் பாதி தான் அதுக்கு போகும். என்ன இருந்தாலும் ஷூட் பண்ணி முடிச்சு எடிட் வெர்ஷன் வந்தாதான் டைரக்டரோட விஷன்ல ஒரு 80% வந்திருக்கும். ஓகே, ஸோ அது வரைக்கும் நீங்க உங்க மனசுல வேற மாதிரி காட்சிப்படுத்திருப்பீங்க. அப்போ நீங்க நரேட் பண்ணணும்னா எவ்வளவு கான்ஃபிடன்ஸ் வேணும் உங்களுக்கு. அந்த கான்ஃபிடன்ஸ் வர்றதுக்கு இது எல்லாம் சேர்ந்த காம்பினேஷன் இருந்தால் தான் நரேட் பண்ண முடியும். ஸோ நரேஷனுக்கு உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஒரு சீனும் மோஸ்ட்லி டைரக்டருக்கு வந்து மாடுலேஷனோட ஏடிஸ் சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வேற மாதிரி நினைச்சிருப்பாங்க. நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி நினைக்கும். இப்போ நிறைய டைரக்டர்ஸே வந்து எல்லா டைரக்டர்ஸுமே நடிச்சு காமிக்கணும்னு அவசியம் இல்லை. சில பேர் நடிக்க மாட்டாங்க, அந்த ஆக்டர் கிட்ட இருந்தே வரணும்னு பார்ப்பாங்க. ஸோ அதை விட்டுட்டு ஒரு ஏடியா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது, ஒரு சீன் நரேட் பண்றதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் தைரியமா. ஏன்னா சம் ஆஃப் அஸ் வில் பி a little star struck. ரொம்ப பெரிய ஆக்டரா இருந்தா பயப்படுவோம். அதுக்கெல்லாம் அஃப்கோர்ஸ் என்ன பண்ணாலும் கொஞ்சம் அந்த பயம் வரும். பட் ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சீன் நரேஷன் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு கண்டிப்பா. அதுக்கப்புறம் அட்மாஸ்பியர் செட்டப் அது தெரிஞ்சா நல்லா இருக்கும்னு ஒருத்தங்க ஃபேஸ்புக்ல யாரோ கமெண்ட்ல போட்டாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் இது. எனக்கு ஃபர்ஸ்ட் டிக்கெட் படம் ஷூட்டிங்ல இருக்கும்போது நாங்கள் ரொம்ப சின்ன செட்டப்ல கோயம்புத்தூர்ல ஒரு கவர்மெண்ட் காலேஜ்குள்ள நாங்கள் ஷூட் பண்றோம். வாட்ஸ் த டைம் நவ? யா, ஃபைன். ஸோ 8 மணியோட முடிச்சுக்கலாம். ஓகே, அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட் கவிதாலயா கிருஷ்ணன் சார் இருக்காரு, இந்த பக்கம் ராகவ் அவரே ஆக்டர் டைரக்டர் ப்ரொடியூசர் அவர் இருக்காரு, ராஜா பட்டாச்சார்ஜி டிஓபி, இன்னும் என்னோட அரவிந்தன் ஒரே ஒரு ஃப்ரெண்டு, நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். இன்னும் ஒரு சின்ன பையன் 3 பேர் தான் இருந்தோம். ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து கிரவுட் கண்ட்ரோல் ஒரு விஷயம் இருக்கிறது எனக்கு தெரியாது. அப்சல்யூட்லி ஐ ஹேட் நோ க்ளூ. எனக்கு இந்த பக்கத்தில் ஒரு 10 பேர் வந்தால் அவங்களை நிறுத்தணுன்றது கூட எனக்கு ஐடியா இல்லை. பிகாஸ் அந்த ஒரு 1 hour ஐ ஹேட் நோ க்ளூ. ஐ திங்க் இதுதான் அன்னைக்கு எல்லாருமே சொன்னாங்க, எல்லா ஐடிஸும். ஒரு 10 நாள் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் டிக்கெட் கொஞ்சம் கண்ட்ரோல்டு சின்ன சைஸ் ப்ராஜெக்ட் அப்படின்றதுனால ஓகே 10 நாளா இல்லை 2 நாள் ஆயிடுச்சு. பட் மறுபடியும் நிபுணனில் போய் ஒரு வாரம் அந்த மாதிரி தான் வந்துருச்சு விட்ட மாதிரி தான் இருந்தது. ஸோ கமிங் பேக் டு த பாயிண்ட் தட் வாட் யூ நீட் டு நோ,
அட்மாஸ்பியர் செட்டப், அதாவது சுற்றி இருக்க க்ரௌடெல்லாம் என்ன பண்ணணும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ராஜெக்ட் டு ப்ராஜெக்ட் இது மாறும். அதாவது உங்களுக்கு எவ்வளோ உரிமை கொடுக்குறாங்கன்றது மாறும். என்ன அப்படின்னா ஒரு சில ப்ராஜெக்ட்ல ஜஸ்ட் அவங்க இருக்காங்களா பார்த்துக்கோ, மிஸ்பிஹேவ் பண்ணா பார்த்துக்கோ, அவ்வளோதான். ஐ மீன் மிஸ்பிஹேவ் when I said misbehave like not doing unwanted things for the film. அப்படி சில இடங்கள்ல அவங்களுக்கு கொஞ்சம் நடிக்க சொல்லி கொடுப்பானோ உங்களுக்கு கொடுப்பாங்க. எல்லா இடத்துலையும் அந்த ஸ்பேஸ் கொடுக்க மாட்டாங்க, ஒரு சில ப்ராஜெக்ட்ல கொடுப்பாங்க. போய் அவங்க நடிக்க சொல்லி கொடு. அந்த பேக்ரவுண்ட்ல தூரக்கமான எங்கேயோ இருக்கிற ஒரு ஆள் தான், பட் அவன் என்ன பண்ணணும்னு கரெக்டாக சொல்லு, இதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் அந்த அட்மாஸ்பியர் செட்டப். திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆக்டர். ஐ திங்க் தட்ஸ் வாட் த பர்சன் மென்ட். ஓகே, வேற என்ன பண்ணணும்? அன்னைக்கு வினோத் சொன்னாரு, செட் அசிஸ்டன்ட்டோட க்ளோஸா ஒர்க் பண்ணணும். அதாவது கண்டினியூட்டி, இது மறுபடியும் ப்ராஜெக்ட் டு ப்ராஜெக்ட் இந்த ப்ரோட்டோகால் மாறும். வினோத் அன்னைக்கு சொன்னாரு, ஒரு பெண்ணை வந்து ஹீரோ யூஸ் பண்ணி போடுறாருன்னா ஹீரோ அதை எடுத்து வச்சு கொடுக்க மாட்டார். ஐ மீன் there are many actors who would actually do that. என்னோட அனுபவங்களே நான் பார்த்தேன். பட் சம்டைம்ஸ் அந்த ஆக்டர், லெட்ஸ் சே அந்த ஆக்டர் அவங்க ஃபோக்கஸ் எதுலையுமே அதை அவங்க எடுத்து பண்ணிட்டு போக முடியாது. ஆல்சோ அவங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க எடுக்க மாட்டாங்க. பை ப்ரோட்டோகால் செட் அசிஸ்டன்ட் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து வச்சுக்கணும். ஓகே, பட் அன்னைக்கு வினோத் சொன்னாரு, ஒரு ஏடி அதை எடுத்து வச்சுக்கதான் அவர் பொறுப்படுத்த முடியும்னு சொன்னார். எனக்கு சொல்லி கொடுத்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஏடி அதுக்கு பொறுப்படுத்திக்கணும், ஆனா செட் அசிஸ்டன்ட்டை தான் கையில் எடுத்து வச்சுக்க சொல்லணும். ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க எடுத்துக்கோங்க, அந்த ஆக்ஷனை நீங்க பண்ணாதீங்க. ஏன்னா சில விஷயங்கள் வந்து அவங்க செய்யணும். நிபுணன் ஷூட்டிங்ல ஃபர்ஸ்ட் டே அரவிந்த் கிருஷ்ணா சார் சொன்ன அட்வைஸ் இதுதான், எல்லாரும் அவங்க வேலையை ஒழுங்கா செய்யுங்க. டக்குன்னு ஸ்டாண்டின் போய் இன்னொருத்தனோட வேலையை எடுத்து நீங்க செய்யாதீங்க, அவனை அந்த வேலையை செய்ய வைங்க. அதுதான் சினிமாவில் இருக்கிற கொலாபரேட்டிவ் ஒர்க். ஓகே, ஸோ அந்த அட்மாஸ்பியர் செட்டப்ல இதெல்லாம் போயிடும். போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் ஃப்ளோ கத்துக்கோங்க. ஓகே, நீங்க ஒரே ஒரு 2 minutes ஷார்ட் ஃபிலிம் பண்ணா கூட உங்களுக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் தெரிஞ்சிடும். உங்களுக்கு ரொம்ப சிம்பிள். ஒரு 4-5 ஷார்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா எடிட் பண்ண போறீங்க, சவுண்ட் ஆட் பண்ண போறீங்க, அண்ட் தென் சவுண்டுனா அதுக்குள்ள ஏகப்பட்ட கடல். அன்னைக்கு நம்ம சச்சின் செஷன்ல கொஞ்சம் பார்த்தோம். நீங்க மறுபடியும் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். ஸோ ஃபைனல் அவுட், டிஐ, கிரேடிங், இதெல்லாம் சிஜி, இதெல்லாம் நெட்ல இருக்கு. இதெல்லாம் நீங்க கத்துக்கலாம். அந்த ஃப்ளோ தெரிஞ்சுக்கோங்க, போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃப்ளோ தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப சில விஷயம் அதுக்குள்ள இந்த யூனியன், பேட்டா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இப்போ தெரிஞ்சுக்கணும் நீங்க அவசியம் இல்லை. அந்த விஷயத்தை எதிர்பார்க்கலாம். அதுல ப்ராஜெக்ட் கூட வந்தா நீங்க தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல வந்து ஐ மீன் டெட்லைன் செட் பண்ணிட்டா ஒரு நெருக்கடியான டேட் இருக்கும். பட் unlike pre-production and shoot floor, the money is not burning as much as a pre-production or post-production or production. Post-productionல வந்து ஒரு சில விஷயங்கள் நீங்க கத்துக்கலாம். அண்ட் ரெண்டாவது, லெட்ஸ் சே ஒரு ஹார்ட் டிஸ்க் கொண்டு போய் பண்ற விஷயம் அன்னைக்கு வினோத் சொன்னாரு. அந்த மாதிரி விஷயங்கள் இஸ் நாட் ஆக்சுவலி a domain knowledge. You just need to be smart and be careful. ஹார்ட் டிஸ்க் அந்த ஹார்ட் டிஸ்க் லாக் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுறது, யாருக்கு எந்த ஹார்ட் டிஸ்க் போகிறது, இந்த கொடுத்த ஹார்ட் டிஸ்க்கை தான் யூஸ் பண்ணணும், இதுக்கு அதை யூஸ் பண்ண, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் காமன் சென்ஸ். இட்ஸ் நாட் அ ஸ்பெசிஃபிக் டொமைன் நாலேஜ். ஓகே, பட் அது ஒரு ஏடியோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக அது இருக்கும். ஓகே, அண்ட் தென் இன்னொரு ரிப்போர்ட், ஏதோ ஒரு டே அவுட் ஆஃப் டேஸ் ரிப்போர்ட்ஸ்னு ஒரு ரிப்போர்ட் நான் பார்த்தேன். அது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த இடத்துல நான் அதை கவர் பண்ணலை, கொஞ்சம் அவுட் ஆஃப் டாப்பிக்காக இருக்கும். பட் டூ கூகுள் அண்ட் ரீட் அபவுட் இட். டே அவுட் ஆஃப் டேஸ் ரிப்போர்ட்ஸ், அதாவது ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் மாதிரி அது. ஓகே, ஐ மீன் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் மாதிரி செக் பண்ணுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் தென் ஸ்கிரிப்டி ரிப்போர்ட். ஐ காட் ஸ்லைட்லி கன்ஃபியூஸ் பிட்வீன் ஸ்கிரிப்டி ரிப்போர்ட் அண்ட் எடிட் ரிப்போர்ட். ஸோ அதனால் அதையும் இன்னைக்கு நான் டச் பண்ணல. பட் நீங்க கூகுள் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகே, அது குவிக்லி ரன் த்ரூ. ஸ்கிரிப்ட் லைனிங், ஷார்ட் லிஸ்டிங், ஸ்கிரிப்ட் பிரேக் டவுன், ஸ்கெடியூலிங், பிரேக் டவுன் ஷீட், கால் ஷீட், reports, look board, scene narration, atmosphere setup, post production, elements. Okay, I skipped elements list because that is part of your breakdown sheet. Dude reports, that is day out of days reports, scripty reports. Okay, and I think I whatever I wanted to say that an AD should know, I have covered that. Maybe we'll quickly open for a 10-15 minutes QA session. If you have time, just I'll just check. நான் எந்த சைட்ஸ்லேருந்து ரெஃபர் பண்ணேன்றதை ஏற்கனவே சொல்லிட்டேன். தனியாக அது I'll post it also. அண்ட் நான் காமிச்ச ஷீட் எல்லாமே எங்கேயாவது போஸ்ட் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன், இன்க்ளூடிங் மை ஷீட். ஓகே, pretty much எல்லாத்துக்குமே நெட்டில் டுட்டோரியல்ஸ் இருக்குது. Okay. Oh, sorry. I don't know why I did this. Sorry.
லேண்ட்ஸ்கேப்லேயே போகலாம். ஸோ ஐ ஜஸ்ட் ஓப்பன் தி காமெண்ட்ஸ். யா, நான் ஏன் வந்து டில்ட் பண்ணேன்னா, ஓகே, நான் கமெண்ட்ஸ் வந்து வேறு டிவைஸில் படிச்சுக்கிறேன். ஐ வில் ஸ்டிக் டு தி திஸ் திங். ஓகே, ஸோ ஐ ஓப்பன் த காமெண்ட்ஸ். ஒரு 15-20 minutes ஏதாவது கேட்கணும்னா கேட்கலாம். யா, ஓகே. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு 3 hours session. I started off as a faculty very young, so after that I'm teaching. Okay, please post the stripped down Excel sheet template in your page. Yeah, நான் கொஞ்சம் கரெக்ட்லாம் பண்ணணும். கரெக்ட் பண்ணிவிட்டு நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஷார்ட் டிவிஷன் அண்ட் ஷார்ட் லிஸ்டிங். ஷார்ட் டிவிஷனை எக்ஸல் ஷீட்டில் போட்டு லிஸ்ட் எக்ஸல் ஷீட்டில் ஒரு லிஸ்ட்டில் போட்டு லிஸ்ட் பண்ணுறது தான் ஷார்ட் லிஸ்டிங். ஷார்ட் டிவிஷன், இந்த ஷார்ட் டிவிஷனை இப்படி பண்ணணுன்றது லிஸ்ட் பண்ணுறது தான் ஷார்ட் லிஸ்டிங். வெல்கம் வெல்கம் வெல்கம். We'll exactly close at 8. You can ask me anything. Whatever இன்னைக்கு செஷன் பற்றி கேட்டாலும் சரி, என்ன கேட்டாலும் சரி, because next 10 days I'm not doing this. Then we have some guests. Ruben, Shreyas, DOP இவங்கெல்லாம் வரேன்னு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ we'll do that. I think இதை நிறைய வாட்டி கேட்டீங்க. Did age matter for directors? What's your point of view? Yeah, it does matter a lot in both good and bad manners. நான் 35 வயசில் ஏடிங்க்கு வந்தேன். அண்ட் ஐ கம் ஃப்ரம் அ கார்பரேட் பேக்ரவுண்ட். ஸ்க்ரால் டவுன் பண்ண முடியல. ஸோ ஐ யூஸ் டு பி அன் HR மேனேஜர். கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு என்வரன்மெண்ட், பயங்கர செல்ஃப் எஸ்டீம் இருக்கிற ஒரு என்வரன்மெண்ட்டில் வந்து ஒரு 10-15 வருஷம் நான் இருந்தேன். ஸோ அங்கேருந்து நான் வந்து 35 வயசில் கம்ப்ளீட்டாக ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணும்போது, யூனோ, you have your own ego. I mean, we all do, and definitely I also have. So அந்த விஷயத்தில் ஏஜ் வந்து ஒரு பெரிய ஃபேக்டர் தான். பட் ஐ திங்க் என்னுடைய அதே குட் சைட் ஆஃப் இட், அந்த அனுபவம்லாம் எனக்கு ரொம்ப, என்னுடைய 10-15 வருஷம் அனுபவம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. வேகமாக என்னால் கற்றுக்க முடிஞ்சது. நான் நிபுணனில் ஜாயின் பண்ணும்பொழுது ஒரு ஏடியாக ஜாயின் பண்ணேன். பட் ஐ மீன், லைக் பை டிஃபால்ட் ஐ வாஸ் லீடிங் த டீம். The team was also very nice. Today they're all friends to me. என்னை விட 2 படம் ஒர்க் பண்ணவங்களாம் அந்த டீமில் இருந்தாங்க. பட் ஐ வாஸ் ஸ்டில் ஏபிள் டு லீட் பிகாஸ் நாட் பிகாஸ் ஆஃப் த டொமைன் எக்ஸ்பீரியன்ஸ். மேபி ஏஜும் வேறு சில அனுபவங்களும் அதுக்கு காரணமாக இருந்திருக்கலாம். ஸோ யா, ஏஜ் இஸ் அ ப்ளஸ் அண்ட் அ மைனஸ். ஐ மீன், இன் மை கேஸ் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. மைனஸ் என்ன அப்படின்னா, ஏன்னா ஒரு 25 வயசில் நீங்கள் படம் பண்ணும்போது பெரிய கேன்வாஸில் படம் பண்ணணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நீங்கள் வெயிட் பண்ணி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன இது இருக்குது. இப்போது ஐ எம் 40 now, ஸோ மை கிளாக் இஸ் டிக்கிங். ஐ cannot be waiting for projects to happen. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா. ஸோ ஃபேமிலியில் இருக்கீங்க, ஃபைனான்ஷியல் கமிட்மெண்ட் அண்ட் ஸ்டஃப் லைக் தட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், அன்றைக்கி அஸ்வத் நம்ம செஷனில் சொல்லும்போது சொன்னார், நம்ம செஷனில் சொன்னாரா அதுக்கு முன்னாடி காலில் என்கிட்ட சொன்னாரான்னு தெரியல. ஸோ ஹி வெயிட்டட் ஃபார் தி ரைட் பேனர் டு பிக் அப் தி ப்ராஜெக்ட். எனக்கு அவ்வளோ சாய்ஸ் நான் வச்சுக்கல. ஓகே, ஐ ஜஸ்ட் வாண்டட் அ குட் ஆக்டர், நோன் ஆக்டர் அண்ட் டீசென்ட் பிராண்ட். அவ்வளோதான் என்னால் வச்சுக்க முடிஞ்சுது. ஐ காட் அ குட் ஆக்டர். அவர் டெஃபினெட்லி, யூனோ, அருள்நிதி மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு படத்துக்கு ஓகே சொல்கிறது எனக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. பட் ஒரு பெரிய ஸ்கேல் படம் தான் பண்ணணும் அப்படின்லாம் எனக்கு வெயிட் பண்ணுறதுக்கான டைம் இல்லை. திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஏஜ். இன்னொரு தடவை சொல்லுங்கள், லாஸ்ட்டாக சொன்னது நான் போஸ்ட் பண்ணுறேன். அந்த லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் ஃபார் ஏடிஸ் டு நான் ஒரு இமேஜாக போஸ்ட் பண்ணுறேன். டோன்ட் வரி, எவ்ரி திங் வாட் எவர் வி டிஸ்கஸ்ட் as much as possible I will post it. Okay, how do you maintain document management and confidentiality? Okay, yeah, good point. அதுக்கு முன்னாடி நான் சொல்லணும்னு நினச்சா அதை மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம், இது என்னோட கார்பரேட் டேஸ்லேருந்து ஒரு விஷயம், ஃபைல்ஸ் நேமிங் பண்ணுறது. ஓகே, ஒரு இமேஜ் சேவ் பண்ணால் அது ஏதோ ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் என்ன நேம் கொடுக்குதோ அதான் இருக்கும். IMG001 சம்திங் ஒரு ஃபோல்டர் மெயின்டைன் பண்ணாது. எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். ஃபைல் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
ப்ராப்பராக ஃபோல்டரில் போட்டிருந்தா வேகமாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பேசிக் பாயிண்ட் என்னென்னா நீங்கள் திடீர்னு விட்டுட்டு போனால் கூட இன்னொருத்தர் அந்த இடத்துல ஆரம்பித்தா அவரால் அதை பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபைல் மேனேஜ்மெண்ட், ஃபைல் நேமிங் கன்வென்ஷன்னே ஒன்று இருக்குது, அதெல்லாம் ஒழுங்காக ஃபாலோ பண்ணிங்கன்னா பெட்டர். ஓகே, நீங்கள் கேட்ட கேள்வி வந்து ஹவு டு டாக்குமெண்ட் மேனேஜ்மெண்ட். ஐ திங்க் ஐ டோல்ட் யூ. கான்ஃபிடென்ஷியாலிட்டிக்கு நீங்கள் என்ன எக்ஸாக்ட்லி நீங்கள் என்ன கேட்க வரீங்கன்னு எனக்கு புரியல. பட் இஃப் ஐ அண்டர்ஸ்டாண்ட் இட் திஸ் வே, அது கதை லீக் ஆகிடுமே அப்படின்லாம் நீங்கள் டீமுக்குள்ளே நினைக்கிறீங்கன்னா வேறு வழி இல்லை சார், டீமுக்கு எக்ஸ்போஸ் பண்ணி தான் ஆகணும். அன்லெஸ் அதர்வைஸ் இப்போது பெரிய ப்ராஜெக்டில் ஸ்பெசிஃபிக்கான லுக்கெல்லாம் இருந்தால் மேபி அந்த லுக் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் இல்லை ஐடென்டிஃபை பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் டீமுக்கு தெரிஞ்சால் தான் அந்த டீம் ஒர்க் பண்ண முடியும். ஸோ நம்பி தான் பண்ணணும். ஒரு NDA சைன் பண்ணிக்கலாம் பேசிக்கலாக. ஆல்சோ ஐ திங்க் த டீம் இஸ் வெரி எத்திக்கல் இன் தட் மேட்டர். ஐ ஹவ் நாட் எக்ஸப்ட் ஃபார் வெரி வெரி ரேர் கேசஸ் வேற ஒரு அரசியல் காரணங்களுக்காக சில விஷயங்கள் லீக் ஆகிருக்குமே தவிர டீமில் இருக்கவங்கெல்லாம் போய் அதெல்லாம் லீக்லாம் பண்ண மாட்டாங்க. அண்ட் நம்பிக்கை சார், பேசிக்கலி இருக்கணும். நம்பிக்கையில் தான் நம்ம படம் பண்ண போகிறோம். ஸோ யா, தட்ஸ் இட். Filmmakers do sound script in pre-production. Is that mandatory? I mean, see, nothing is mandatory. Nothing is mandatory. I know a filmmaker who said like, I just want to go and shoot. Nothing is mandatory. எதுவுமே mandatory கிடையாது. எல்லாமே நம்ம வசதிக்கு தான் நம்ம செஞ்சுக்கிறது. செஞ்சா நல்லா இருக்கும், அவ்வளோதான். ஓகே, flawless. Thank you. Welcome. For all thanks, very welcome. Beat sheets. Can you throw some light on it? முதல் செஷனே அதுல இருந்து தான் ஆரம்பிச்சோம். Maybe we'll do sometime after 10 days once my work is done. We did an exclusive session on beat sheets. Maybe நீங்கள் ஃபர்ஸ்ட் செஷன் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணலாம், அது ஒரு நாள் பண்ணலாம். I love to talk on that. In our industry, does an AD do the job of DIT? See, again, the roles and responsibilities is very tricky. Okay, in fact, in the session நான் வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சது காரணமே எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் கோ-டைரக்டரோ அந்த அசோசியேட் டைரக்டர் அந்த ஹைரார்கி இதெல்லாம் கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் K13 நான் வந்து இப்போ நான் சொன்னதில் வந்து கிட்டத்தட்ட 80% வேலை I had to do hands on. It's a small setup of project. I think so எல்லா வேலையும் நீங்கள் செய்ய வேண்டி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் K13 அப்பார்ட்மெண்ட்லாம் நான் ஏடிஸ்லாம் போய் ரெக்கி பார்த்துட்டு வாங்கன்னா ஏடிஸ் தனியாக ஒரு பக்கம் ரெக்கி ஆப்ஷன்ஸ் பார்த்தாங்க. பட் கடைசியாக நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண அப்பார்ட்மெண்ட் நான் பர்சனலாக ஏற்கனவே பார்த்து வச்சிருந்தது தான். ஐ நியூ தட் அப்பார்ட்மெண்ட். வி வர் only looking for better options. I negotiated salaries with some of the supporting actors. ஸோ ப்ராஜெக்ட் சைஸை பேஸ் பண்ணி நீங்கள் எல்லாமே செய்ய வேண்டி இருக்கும். ஸோ ஏடி என்ன டிரெக்டரே கூட டிஐடி ஒர்க் தேவைப்பட்டால் செய்ய வேண்டியிருக்கும். ப்ராஜெக்ட் சைஸை பொறுத்து அது மாறும். ஏடிக்கு டிஐடி ஒர்க் தெரிஞ்சால் நல்ல விஷயம் தானே. ஏடி மட்டும் இல்லை, எவ்ரி ஒன் இன் அ டிரெக்ஷன் டீம் ஷுட் நோ எவ்ரி திங் இஸ் வாட் ஐ ஃபீல். ஓகே, எல்லாமே தெரியணும். ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் அதில் மாஸ்டர் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். விச் டாக்குமெண்ட் a DOP contributes? Every document which I mentioned today. பிரேக் டவுன் ஷீட்ல இருந்து எல்லாத்துலேயுமே டிஓபியோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு. ஓகே, வெரி யூஸ்ஃபுல் செஷன். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஆர் லக்கி. தெரியலையே, அவங்க அப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. தேங்க்யூ. யா, ஆக்சுவலி சி இட்ஸ் மோர் ஆஃப் அ செல்ஃபிஷ் மோட்டிவ். இஃப் ஐ கெட் trained ADs, my life is easier, isn't it? When I say my life, the project's life. So it's a mutual session. All of this is the job of the entire direction team, right? Including assistant director, associate director and co-director. Yes. மறுபடியும் ப்ராஜெக்ட் சைஸை பொறுத்த வரைக்கும் யாரு எவ்வளோ பண்ணுவாங்கன்றது தான் மாறும். ஓகே, யார் என்ன. ஸோ ஹீரோயின் அப்படின்னு அந்த லீட் ஆக்டர்ஸ் கிட்ட ஒரு சில பேர் தான் பேசுவாங்க. யூனோ, நாட் தி லாஸ்ட் ஏடி பேச மாட்டார். மாதிரி சில ப்ராஜெக்டில் லாஸ்ட் ஏடியை பேசலாம். யூனோ, டசன்ட் மேட்டர். ஒரு ப்ராஜெக்ட் ஒரு மாறும், அது அவ்வளோதான். அது நீங்கள் அந்த ப்ராஜெக்ட் செட்டப் பண்ணும்போது அந்த ப்ரோட்டோகால் செட் ஆகிடும் தன்னால். Can you please do a session with the lighting unit? Okay, I will try. கார்த்திக் ராஜா ஏனோ விழுந்து சிரிக்கிறாப்புல, என்ன விஷயம் தெரியல. கார்த்திக் ராஜா இல்லை, கார்த்திக் JA. Does this workflow change for songs and action sequences? The 3 top differences in such cases. எந்த ஒர்க் ஃப்ளோ சொல்கிறீங்க? கண்டிப்பாக சார், ஸ்க்ரீனில் ஒரு ஃப்ரேமை ஃப்ரீஸ் பண்ணிங்கன்னா அது என்னது? அது சாங்கா சீனா? இது ஒன்று தானே. Nothing changes, right? So none of this workflow changes. நீங்கள் எடுக்க போகிற ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன்ஸ் வேணால் மாறலாம். அதாவது இப்போ நான் இந்த ஒரு பேஜுக்கு 1 நிமிஷம் சொன்னல, ஒரு சாங் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா இட்ஸ் லைக் 3 to 5 minutes, right? It is not one page, that one line itself. பட் அங்கே தான் லாலா லேண்டை பற்றி நான் படித்த போது லிரிக்ஸை டைப் பண்ணிட்டா கிட்டத்தட்ட அங்கேயும் அந்த விஷயம் வந்து அட்ரஸ் ஆகிடுது. பட் ஸ்டில்
சாங் அப்படின்னு போட்டிங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கும், ரிஹர்சல்னு ஒன்று இருக்குது தனியாக. இது ப்ரொடக்ஷனில் தனி விஷயம், அது ரிஹர்சல், அதுக்கு தனி பட்ஜெட் இதெல்லாம் இருக்குது. சின்ன ப்ராஜெக்டாக இருந்தால் அது கூட கிடையாது. K13 பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து ஸ்ரத்தா ஆட போகிறாங்கிறதே செட்டில் தான் சொல்ல வேண்டியதாக ஒரு சுச்சுவேஷனாக இருந்தது. ஸோ அங்கேயே பக்கத்தில் ரிஹர்ஸ் பண்ணி இமீடியட்டாக பண்ண வேண்டியது. ஏன்னா நாங்கள் கொரியோகிராஃபரே லாஸ்ட் மினிட்ல தான் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ சாங் அப்படின்னா ப்ரொடக்ஷன் விஷயமா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. பட் இந்த ஒர்க் ஃப்ளோவில் எந்த சேஞ்சும் கிடையாது. ஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் அந்த ஸ்டண்ட்டுக்குள்ள என்னெல்லாம் வேணும், ஆக்டர் இருக்கணும், ப்ராப்பர்ட்டி இருக்கணும், செட் ப்ராப்பர்ட்டி இருக்கணும், அட்மாஸ்பியர் இருக்கணும், எல்லாமே சேம் டீடைல்ஸ் கேப்சர் பண்ண போறீங்க. மறுபடியும் டியூரேஷன் வேணாம். அதாவது எ கார் டேஷஸ் another கார் அப்படின்னு நீங்கள் ஒரு லைன் இருந்ததுன்னா அப்போ உங்களுடைய 1 page 1/8 is equal to 1/8 of a minute கணக்கு வராது கண்டிப்பா இல்லையா. ஸோ அது வந்து ஓப்பனாக வச்சுப்பீங்க. இப்போ ஒரு 120 பக்கத்துக்கு ஒரு நார்மலான பெரிய சாகசங்கள் இல்லாத ஒரு கதை எழுதுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 110 பேஜஸ்க்கு உங்களுடைய ஃபுட்டேஜ் காஜிங் வந்து ப்ரிசைஸாக உட்காரும். அது உங்களுக்கு டவுட்டே வேண்டாம் அதில் உங்களுக்கு. ஓகே, ஸோ ஃப்ளோ இஸ் சேம். எனி மெத்தட்ஸ் டு மெயின்டைன் அண்ட் லுக் ஆஃப்டர் ஆக்ஷன் கண்டினியூட்டி. எஸ் டெஃபினெட்லி அதுதான் கண்டினியூட்டி ரிப்போர்ட்னு ஒன்று இருக்குது. ஆல்சோ இந்த ஸ்கிரிப்டின்னு ஒன்று நான் பார்த்தேன், அதில் ஒரு நோட் பண்ணுறாங்க, ஸ்கிரிப்டி ரிப்போர்ட்னு ஒன்று இருக்குது, அதில் பார்த்தேன். ஓகே, ஸோ நான் என்ன இப்போ இது பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு விஷயம் ஃபார்ம் பண்ணலான்னு யோசிச்சேன். விச் ஆல்ரெடி பண்ணுறாங்க, தனியாக கேமரா வச்சு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஐ வாஸ் திங்கிங் அதுக்கு க்ளவுடில் ஒரு ஃபோல்டர் ஒன்று போட்டுட்டு கண்டினியூட்டிக்குன்னு ஒன்று இருக்கணும். சீன் மறுபடியும் சீன் எல்லாத்துக்கும் நம்ம யூனிக் நம்பர் வந்து அந்த சீன் நம்பர் தான் சார். ஸோ சீன் நம்பர் போட்டுட்டு அந்த கண்டினியூட்டி எடுக்கிற ஷார்ட்ஸ் அதுக்கு அப்லோட் பண்ணிட்டே இருக்கணும். அப்லோட் இட்ஸ் லைக் இட்ஸ் ஸ்மால். ஓகே, இதில் டவுன் சைடு என்ன, நீங்கள் நெட் இல்லாத ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா அது ஒரு சேலஞ்ச் இருக்குது. அப்போ ரிப்போர்ட் மட்டும் வச்சுக்கலாம். நெட்டு நல்லா இருக்கிற இடத்துல ரிப்போர்ட் ப்ளஸ் ரிப்போர்ட்னா ஹேண்ட் ரிட்டன் ரிப்போர்ட், டெம்ப்ளேட் மட்டும் இருக்கும், ஹேண்ட் ரிட்டன் ரிப்போர்ட் இருக்கும். பிக்சர்ஸ் மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு போயிடலாம் நீங்கள். ஸோ தட் யூனோ எப்போ வேணால் நம்ம ரீஷூட் பண்ண வேண்டியிருக்கும். ஐ மீன் ரீஷூட் ஆர் பேட்ச் ஆர் சம்திங் எதாவது பண்ண வேண்டியிருக்கும். டு வி நீட் டு ஒர்க் அஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர் டு பிகம் எ ஃபில்ம் மேக்கர்? ஓகே, எஸ் ஆர் நோவா கேட்டிங்கன்னா நோ, யூ டோன்ட் நீட் டு. பட் இஸ் இட் குட்? எஸ், இட் இஸ் குட். தட் இஸ் ஹவ் ஐ டிட். I wanted to work at least in one film before I wanted to direct. How business was helping for debut director? Sorry, உங்கள் கேள்வி எனக்கு சரியா புரியல. If you can rephrase, I'll try to answer that. When is your next film assistant director selection process started? தெரியலையா, இந்த கொரோனா வச்சுக்கிட்டு அடுத்த ப்ராஜெக்ட் பற்றி எங்கே என்னத்தை பேசுறது வரும்போது பார்க்கலாம். நான் நிச்சயமாக என்னோட ஃபேஸ்புக் பேஜில் நான் போடுவேன். On the interview process of assistant short film or telefilm will be adding advantage. Okay, I tried to look into, அதாவது இப்போ நான் எனக்கு இந்த மாதிரி வேலைகளை செய்யறதுக்கு ஒரு ஏடி வேணும் அப்படின்னா நான் அவரோட கிரியேட்டிவ் ஸ்கில்லை வந்து பெருசாக பார்க்க மாட்டேன் என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா. பட் இப்போ ஒரு 3 பேர் எடுத்துட்டேன். பட் ஒருத்தர் வந்து என்னோட கிரியேட்டிவிட்டிக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கதைகள் இப்போ நான் ஒரு பர்டிகுலர் ஜானர் டைப் ஃபில்ம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ண நல்லா இருக்கும்னு நினச்சா ஒரு ஏடியை கண்டிப்பாக நான் பார்க்க உண்டு. என்னோட K13 பொறுத்த வரைக்கும் நான் ஒருத்தர் அது மாதிரி நான் எடுத்தேன். நான் ஜென்ரலாக மீட் பண்ணேன். பேசும்பொழுது எனக்கு ஏதோ தோணுச்சு. அப்போது அவர் ஷார்ட் ஃபிலிம் ஒன்று காமிங்க அப்படின்னு அவர் அப்போ காமிச்ச ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து கொஞ்சம் என்னோட தாட் ப்ராசஸ்க்கு சிமிலராக இருந்தது. Then I did select him, but not all ADs will be selected based on the short film that they make. Would a director expect this much knowledge from a fresh person who wish to become a AD without any cinema experience? அதுதானே சார் நான் முதல்லயே நான் சொல்கிறேன். இதை ஒரு பேசிக் இங்கிலீஷும் பேசிக்காக கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறவங்களும் இதில் இருக்கிற 50% விஷயத்தையாவது பேசிக் கம்ப்யூட்டர் பேசிக் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க இதில் இருக்க எல்லாத்தையுமே கற்றுக்க முடியும். எவ்வளோ கற்றுக்க போகிறீங்க, எக்ஸ்பர்டீஸ் ஆக போகிறீங்க, தட் இஸ் ஃபைன். பட் இதெல்லாம் இருக்குன்றது கற்றுக்கிறது என்ன சேலஞ்ச் இருக்கும்? கண்டிப்பாக கற்றுக்கணும்னு நான் ஐ திங்க் ஐ இன்சிஸ்ட் யூ ஹாவ் டு லேர்ன். சார் என்ன வேலைக்கு அப்ளை பண்ணாலும் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறீங்க, காலேஜ்லேருந்து கேம்பஸ் பண்ணீங்கன்னா கூட நீங்கள் உங்கள் காலேஜில் நீங்கள் என்ன ஒழுங்காக படிச்சிங்கன்றதை பார்த்து தானே வேலைக்கு எடுக்கிறோம். ஓகே, சாரி, ஸ்லைட்டில் என்னுடைய ஹெச்ஆர் ஃபேஸ்க்கு நான் போயிட்டேன். பிகாஸ் தட்ஸ் ஹவ் வி யூஸ் டு செலக்ட். அதாவது எதுவுமே தெரியாது, இப்போ வாப்பா நான் சொல்லிக் கொடுக்குறேன்னு யார் வேலைக்கு எடுக்க போகிறாங்க? அப்போ எடுத்தீங்கன்னா தான் உங்கள் மற்ற பிரச்சனைலாம் வருது. நீ கொஞ்ச நாள் டீ போடு, நீ கொஞ்ச நாள் எனக்கு சமைச்சு போடு. ஐம் நாட் டீ போடுற வேலையை சமைச்சு போடுற வேலையை நான் கீழே சொல்லலை. இட் இஸ் நாட் ரிலேட்டட் டு ஃபில்ம் மேக்கிங்னு நான் சொல்ல வரேன். ஓகே, நீங்கள் வெறும் ஃப்ரெஷராக போய் ஏன் கேட்குறீங்கன்னு நான் கேட்குறேன். நான்
இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறமும் இன்னும் அந்த கேள்வி ஏன் வருது? ஏன் ஃப்ரெஷராக போய் வேலை கேட்குறீங்க? ஏடி வேலை இதெல்லாம் ஏன் படிக்க முடியாது? இதில் நான் சொன்னது எதுவுமே காசு செலவு பண்ண போகிறது கிடையாது. உங்களுக்கு வேண்டியதெல்லாம் ஒரு ஃபோன் மட்டும்தான், இல்லை குறைஞ்சபட்சம் ஒரு லேப்டாப்னா சொந்த லேப்டாப் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு எங்கே வாடகைக்கு வாங்குதோ ஒரு நாள் 2 நாளில் இதெல்லாம் என்ன இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஐ திங்க் இன்னைக்கு நம்ம ஃபோன்லேயும் இன்டர்நெட்லேயும் பண்ணாத விஷயமே கிடையாதுன்னும் பொழுது இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பூராக இருக்கவங்க, சுத்தமாக இங்கிலீஷ் தெரியாதவங்க, கொஞ்சம் கூட கம்ப்யூட்டரே ஆப்ரேட் பண்ண தெரியாதவங்க ஒரு 5-10% இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், தே கேன் நாட் லேர்ன் திஸ். பட் அட்ரஸ் பண்ணலாம் அதையும். ஆல்ரெடி நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு தெரிஞ்சவங்க ஒரு 5 பேருக்கு சொல்லிக் கொடுங்க. அந்த மாதிரி இருக்கவங்க ஃப்ரெஷரே வரக்கூடாது சார். ஏடி அப்ளை பண்றவங்க எனக்கு எதுவுமே தெரியாது சார்னு சொல்லி வரக்கூடாது. சார் எனக்கு இந்த 10 விஷயத்துல 5 விஷயம் தெரியும்னு சொல்லி வரணும். அதுதான் என்னோட இன்டென்ஷன், என்னோட ஆசைன்னு வச்சுக்கோங்களேன். இஸ் தேர் சேலரி ஃபார் ஏடிஸ்? யா, இட்ஸ் a வெரி ஜெனரிக் கொஸ்டின். நிறைய ப்ராஜெக்ட்ஸில் கொடுப்பாங்க, சில ப்ராஜெக்ட்ஸில் கொடுக்க மாட்டாங்க. ஸோ எல்லாருக்கும் கொடுக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். பட் அது நம்ம கையில் இல்லை. அது இட்ஸ் லைக் வெரி பிக் திங் டு அட்ரஸ். பட் சம்பளம் இல்லாமல் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. நானும் சம்பளம் இல்லாமல் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ யா, டிட் யூ அப்ரோச் த ஹீரோ ஃபர்ஸ்ட் ஆர் ப்ரொடக்ஷன் பேனர் ஃபர்ஸ்ட் ஃபார் K13? ஓகே, ப்ரொடக்ஷன் பேனர் ஃபர்ஸ்ட். என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க சுஜாதா நாராயணன்னு சொல்லி அவங்க எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க. அது அவங்க ஓகே சொல்லி தான் என்னை அருணதி சார்கிட்ட டைம் வாங்கி கொடுத்தாங்க. இஸ் தேர் அ ப்ரொசீஜர் ஆஃப் ஸ்டெப்ஸ் டு ஃபைனலைஸ்ட் காஸ்ட் அண்ட் க்ரூ? ஓகே, வெரி வேக் கொஸ்டின் ரைட் நோ ஃபார் திஸ் செஷன். ஐம் ஸ்கிப்பிங் இட். மேபி இன் அ டிஃப்ரெண்ட் டைம் I'll answer. I'm sorry. Any points for people who missed the Ashwin Saravanan session? யா, எல்லா செஷன்லேருந்து ஒரு சின்ன டிரான்ஸ்கிரிப்ட் போடுறேன். டோன்ட் வரி, அந்த என்டையர் செஷனும் அப்படியே உங்களுக்கு அது டேக்கவே கிடையாது. அதில் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்குது. அது எல்லாத்தையும் ஒரு டிரான்ஸ்கிரிப்ட் எடுத்து ஒவ்வொரு செஷனுக்கும் தனித்தனியாக கூட நான் போடுறேன். நான் ஒரு 1 week டைம் கொடுங்க. ஹவு டு யூ சூஸ் யூர் அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக எதுவுமே இல்லை சார். நத்திங் ஸ்பெசிஃபிக். இப்போ எனக்கு வரும்போது சார் ஒரு 10 பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னா அவங்க என் ப்ராஜெக்ட்டுக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்? எனக்கு எதுவுமே வேண்டாம் சார். கொஞ்சம் அஃப்கோர்ஸ் ஒரு ஆட்டிடியூட் செட் ஆகணும். பட் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்? ரொம்ப யாருக்கும் வாழ்க்கை தர்றது, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தர்றது, இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை சார். இட்ஸ் அன் எம்ப்ளாய்மெண்ட், ரைட்? ஸோ நீங்கள் எல்லா வேலைக்கும் எப்படி அப்ளை பண்ணுவீங்க? அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண போறீங்க? எக்ஸாக்ட்லி. ஸோ தட் இஸ் த ஒன்லி திங் ஐ வில் பி லுக்கிங் ஃபார், நத்திங் எல்ஸ். தேங்க்யூ கார்த்திக், தேங்க்யூ. ஏதாவது தப்பு தவறு வந்தால் மன்னிச்சிருங்க. ஜென்ரல் ஆன்செட் ஜாப் ரோல்ஸ் ஆஃப் ஏடி டீம், கண்டினியூட்டி எடிட் ரிப்போர்ட் சொல்லிட்டேனே எல்லாமே லிங்கேஷ். தட்ஸ் வாட் ஐ கவர்ட். நோ எவ்ரி திங் செட் லைஃப் என்னவா இருக்கும்னு ரொம்ப ஃபைனல் டீட்டெயில்ஸ்குள்ளே நான் போக விரும்பல. ஆக்ஷன் கண்டினியூட்டி, அதுவும் கண்டினியூட்டி ரிப்போர்ட்டில் எழுதிக்கலாம். வாட் பாயிண்ட் மேட் யூ அஸ் டிரெக்டர்? ஓகே, வாட் பாயிண்ட் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, I don't know, என்னோட HR ஜாப் எனக்கு கொஞ்சம் பயங்கர மொனோட்டோனஸ் ஆச்சு. தென் ஐ தாட் ஐ வென்ச்சர்ட் இன்டு பிஸ்னஸ். ஐ வாஸ் ரன்னிங் அ ஸ்மால் ரெக்ரூட்மெண்ட் கன்சல்டிங் கம்பெனி. அப்போது ஒரு ஷார்ட் ஃபிலிமில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் நடிக்க போனது அப்படியே கொஞ்சம் ஃபில்ம் மேக்கிங் கற்றுக்கலாம் அப்படின்னு நினச்சேன் நான். ஸோ அரௌண்ட் 5 years பேக் திடீர்னு ஒரு நாள் தோணுது தான். பட் சினிமா ஆரம்பத்தில் பிடிக்கும். ரொம்ப சின்ன வயசுலேருந்து சினிமா ரொம்ப ஆசை. பட் சினிமா டைரக்டர் ஆவான்றது ஒரு 5 years நடந்துட்டு இருக்க ஒரு திட்டம். How do you explain the scenes and dialogues to the actors? Do we need to work as AD to... என்ன அது கேள்வி திருப்பி கேட்குறீங்க. I'm sorry, I have to skip that. PRO helping to pitch the script to actors. தெரியல சார், நான் அந்த ரூட்டை இன்னும் ட்ரை பண்ணலை. மேபி இட் வில் ஹெல்ப். I don't know. அதான் அன்றைக்கி சொன்னார் இல்லையா, நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க பட் ரீச் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல. ஐ திங்க் ஒரு ஹிட் படம் கொடுத்தவங்களுக்கு, சக்ஸஸ்ஃபுல் படம் கொடுத்தவங்களுக்கு அது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இல்லை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் டைரக்டருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் டெபியூ டைரக்டர்ஸ்க்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்றது எனக்கு தெரியல. ஐ திங்க் we are hitting the 1 hour mark. செஷன் எண்ட் ஆச்சுன்னா ரேண்டமாக பாய் சொல்லிட்டு அப்படியே முடிச்சிடுறேன். ஓகே, some kind of little tired. I cannot extend this to another hour. I was always interested in assisting someone but couldn't get to assist anyone. But this live sessions were very useful for me. Thank you Ajit. So I wanted to talk to you Ajit. In fact உங்களை அப்படியே இதில் டெமோவை அந்த பக்கத்தில் யூஸ் பண்ணலாம்னு நினச்சி தான் உங்கள் நம்பர் கேட்டேன். பட் ஐ மீன் ஜஸ்டின் அஜித்னு போட்டிருக்கீங்க. உங்கள் பேர் அஜித்தான்னு தெரியல, சாரி, மேபி ஒரு தலை ஃபேன். ஸோ ஜஸ்டின். ஸோ பட் ஐ couldn't coordinate that because of lack of time. யா, ஸோ நீங்கள் அந்த ஆல்ரெடி அந்த பீட் ஷீட்ஸ்லாம் பண்ணியிருந்தீங்க. ஐம் glad. இப்போ இந்த செஷன்லேருந்து இஃப் யூ ஆர் ஏபிள் டு ரீக்ரியேட் a session, you can do a video of it. Fantastic. That will also be useful. ADU resume என்னெல்லாம் போடணும்?
உங்களுக்கு என்னெல்லாம் நீங்கள் ப்ராஜெக்ட் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் நீங்கள் நம்புறீங்களோ அதெல்லாம் போடுங்க. நான் என்னோட ரெஸ்யூமில் முதல்ல போட்டது என்ன அப்படின்னா, எந்த படம் அனுபவம் இல்லாத போது எப்படின்னா ஷார்ட் ஃபில்மும் அப்போ நான் பண்ணேன். அப்போது என்னென்னா எனக்கு 10 வருஷம் ஹெச்ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு 1000 பேர் மத்தியில் தூக்கி போட்டிங்கன்னா கூட அந்த 1000 பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இன்டர்வியூஸ் கண்டக்ட் பண்ணி அட்ரஸ் பண்ணி என்னால் அந்த ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ண முடியும் அப்படின்னு என்னுடைய வேலையில் நான் எதெல்லாம் நல்லா செஞ்சேனோ அதை நான் போட்டிருந்தேன். அதான் என்னுடைய மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸை நான் செல் பண்ணேன். ப்ராபப்ளி என்னோட முதலே என்னோட ரெஸ்யூமே பார்த்த ராகவோ இல்லை அருண் வைத்தியநாதனோ அது அவங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கலாம். பிகாஸ் எனக்கு அப்போ சினிமா அனுபவம் இல்லை இல்லையா. ஸோ உங்களுக்கு என்ன நல்லா தெரியுமோ ரிலேட்டட் டு த ப்ராஜெக்ட். நான் சின்ன வயசில் சலங்க பூஜை பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஒன்று போட்டிங்கன்னா தட் இஸ் நாட் ரெலவெண்ட். மேபி இஃப் இட்ஸ் எ மியூசிக்கல் ப்ராஜெக்ட் தென் இட் இஸ் ரெலவெண்ட். உங்களுக்கு டான்ஸ் பற்றி தெரியும் நீங்கள் போட. ஸோ யூ ஜட்ஜ் யாருக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, என்ன ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னு பார்த்து அதுக்கு ரெலவெண்ட்டாக உங்களோட என்ன உங்களுக்கு நல்லா தெரியுமோ அதை நீங்கள் செல் பண்ணலாம். அதை நீங்கள் உங்கள் ரெஸ்யூமேல போடலாம். ஓகே, ஸோ questions முடிஞ்சிச்சு. ஓகே, அஜித் குமார். ஓகே, நைஸ் நேம். அப்போ ஜஸ்டின் யாரு? ஓகே, so I think we are done. I'm not seeing any questions after this. Okay, so thank you so much. I'll take a break for like 10-15 days. I have something to finish. And so again, disclaimer, இது எல்லாம் என்னுடைய சொந்த அனுபவங்களில் என்னுடைய டெசிஷன் மேக்கிங்கில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எக்ஸாக்ட்லி இதே தான் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் இருக்கும். இது நிறைய தப்பு இருக்கலாம். ஸோ நீங்கள் ரிசர்ச் பண்ணி சினிமா நண்பர்கள்கிட்ட பேசியோ இல்லை இன்டர்நெட்டில் தேடியோ ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிக்கோங்க. ஓகே, அண்ட் ஃபென்டாஸ்டிக். தேங்க்யூ ஸோ மச். கடைசி 21 seconds. So I'm not really taking any questions now. Okay, thank you so much guys. Thank you. Yeah, see you later. Bye bye.